ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் சாப்பாடு குட்டி மீன் விளாக் பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் பிஸி பார்த்துக்கோங்க. தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு, அப்படியே வந்து எண்ணெய் தடவியாச்சு. இன்றைக்கி கூட்டுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்குள்ளே நெத்தலி பொரிச்சது இருக்குது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா மாம்பழம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம உங்ககிட்ட காமிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கக்குள்ளேயே தோசை கல் வந்து ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆப்பத்துக்குள்ளே மாவு இருந்துச்சு, அதை எடுத்து ஊற்றியாச்சு. கொஞ்சம் கல் இன்னும் சூடாகாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே ஃபைன். அப்புறம் வந்து ஒரு நாட்டுக்கோழி முட்டை அடித்து ஊற்றியாச்சு. இட்லி தட்டை வச்சு மூடி வச்சாச்சு. மறுபடியும் தீ போட ஆரம்பிச்சாச்சு. சீனி வந்து எடுத்து என்னோட மடியிலே என்ன செஞ்சாச்சு வச்சாச்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் ஆப்பம் நல்லபடியாக வெந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வேகலை. இன்னும் கொஞ்சம் வேக விட்டு பொறுமையாக எடுத்து தட்டில் வச்சாச்சு பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் சீனி எடுத்து வச்சாச்சு. ஆப்பத்துக்கு சீனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்பிட்வீன் கேப்பில் கொஞ்சம் ஆப்பத்தை ஆற விட்டுட்டு இன்னொரு ஆப்பத்தை அடித்து ஊற்றியாச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே பொரிச்ச நெத்தியில் எடுத்து வச்சாச்சு. அப்படியே ஆப்பத்தை பிச்சு கொஞ்சம் ஊற்றிட்டு அந்த மஞ்சக்கரு கொஞ்சம் வெந்து வேகாமல் இருக்கும், அதில் அப்படியே தொட்டு அப்படியே கொஞ்சம் சீனியும் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் ஆப்பத்தை பிச்சு அப்படியே அதுக்கு உள்ளாடி பொரிச்ச நெத்திலாம் வச்சு அப்படியே ஒரு ரோல் பண்ணி அதையும் அப்படியே சீனியில் முக்கி சாப்பிட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களாம் காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.